ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக், போஸ்ட்பயாட்டிக் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க வந்து சோஷியல் மீடியால கேட்டிருப்பீங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். நம்ம குடல்ல வந்து கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்கு. 30 to 40 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா மட்டுமே கிட்டத்தட்ட 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரை நம்ம பாடியில இருக்கு. ஸோ அப்போ நீங்க பாக்டீரியானோன்னா அது நமக்கு டேஞ்சர், ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த பாக்டீரியாலாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்டீரியா. அது நம்ம கட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது கட் மைக்ரோபயோம் அப்படின்னு ஒரு என்வாயர்மெண்ட்டை உள்ள நமக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஹியூமன் கட்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பர்சனுக்கு எல்லா 1000 வெரைட்டிஸும் இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 300 வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்னன்னா யாருக்கெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ அது வந்து இட் இஸ் குட் ஃபார் தியர் ஹெல்த். கம்மியான வெரைட்டிஸ் இருந்தால் இட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். நிறைய வெரைட்டிஸ், டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். டைவர்சிட்டி நிறைய இருந்ததுன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வந்து இந்த மைக்ரோபயோம் இருக்குல்ல, இது வந்து நிறைய நம்ம ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சரி, இது வந்து வயத்துல கட்ல இருக்குது, குடல்ல இருக்குது. ஸோ குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அது ஆப்வியஸ். பட் அது மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லா வந்து இருக்கிற பல ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மைக்ரோபயோம் வந்து காரணமா இருக்கு. கட் மைக்ரோபயோம் வந்து காரணமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிடுங்க, மூளை எடுத்துக்கிடுங்க. நமக்கு வந்து டிப்ரெஷன் வருது. ஸோ இந்த டிப்ரெஷன் வர்றவங்களுக்கு, அடிக்கடி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வர்றவங்களுக்குள்ள குடல்ல இருக்கிற இந்த பாக்டீரியா எடுத்து பார்த்தா அது டிஃப்ரெண்டா இருக்கு. டிப்ரெஷன் வராம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா மேனேஜ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மைக்ரோபயோம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம டிப்ரெஷன் வந்து நம்ம தான் காரணம்னு. இல்லை, நம்ம காரணம் இல்லை. இந்த கட்ல உள்ள மைக்ரோபயோம் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருந்து அது வந்து ஹார்ம்ஃபுல்லா இருந்து அப்படி இருந்துன்னா யூ ஆர் மோர் லைக்லி டு ஹேவ் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ட்ரைட்ஸ். இதே மாதிரி நிறைய நியூராலஜிக்கல் டிசீஸ்க்கு இந்த கட் மைக்ரோபயோம்க்கு ரோல் இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு ஆள் ஒபீஸா இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் தின்னா இருக்கிறாங்கன்னா சாப்பிட்ற உணவு மட்டும் காரணம் கிடையாது, இந்த கட் மைக்ரோபயோம் காரணம். ஒபீஸா இருக்கவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கட் மைக்ரோபயோம் இருக்கும். அது வந்து இட் வில் பிளே அ மேஜர் ரோல் இன் ஃபார் தெம் டு கெட் ஒபீஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 டிசீசஸ்க்கு வந்து இந்த இது லிங்க்டா, இந்த கட் மைக்ரோபயோம் லிங்க்டா இருக்கு. அதை நான் முதலே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் கன்ஃபைன் டு த கட். உடம்பு ஃபுல்லா உள்ள எல்லா இஷ்யூஸ்க்கும் வந்து இந்த கட் மைக்ரோபயோம்க்கு ஒரு ரோல் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன்ல ரோல் இருக்கு, டயபெட்டிஸ்ல ரோல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ்ல எல்லாம் வந்து இந்த கட் மைக்ரோபயோம்க்கு ரோல் இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த கட் மைக்ரோபயோம் வந்து நீங்க ஹாப்பியா சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா உங்க ஹெல்த் வந்து ஜென்ரலா நல்லா இருக்கும். ஸோ அதை ஹாப்பியா சந்தோஷமா வைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு சாப்பாடு என்னன்னா அதுதான் வந்து ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக் போட்டிங்கன்னா இந்த கட் மைக்ரோபயோம்லாம் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஃப்ளரிஷ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் வந்து என்னன்னா சிம்பிள் டேர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபைபர். சரிங்களா? ப்ரீபயோட்டிக் எதுலலாம் இருக்கலாம்? ஆனியன்ல இருக்கலாம், கார்லிக்ல இருக்கலாம், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்ல இருக்கலாம், மற்ற கிரெயின்ஸ்ல உள்ள ஃபைபர்ஸ்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபைபர் வந்து தான் ப்ரீபயோட்டிக். ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் நம்ம இனிஷியலா பார்த்தோம்ல, அது வந்து நத்திங் பட் ஒரு இந்த பாக்டீரியா அதுக்கு சாப்பிட்ற ஒரு ஃபைபர் வந்து அதுதான் ப்ரீபயோட்டிக். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப் டு அரௌண்ட் 30 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து நம்ம டெய்லி எடுக்கணும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் சோர்சஸ்லேருந்து எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கட் மைக்ரோபயோம் வந்து டைவர்ஸாக இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ வந்து நம்ம ஒரே ஃபைபரை சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஓட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபைபர் தான் இருக்கும். நம்ம அது மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிரெயின்ஸ், இதுல இருந்து டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸை வந்து நம்ம டயட்ல எடுத்துருக்கிற மாதிரி வரணும். அப்பதான் வந்து இதுல இருக்கிற டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு ஃபைபர் பிடிக்கும். ஸோ அது வந்து அந்த ஃபைபரை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்.
சப்போஸ் நீங்க இதுக்கு ஒழுங்கா ஃபீட் பண்ணலன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த பாக்டீரியாலாம் போய் குடல்ல போய் கடிச்சு வச்சிரும். குடல்ல இன்னர் லைனிங்ல எல்லாம் சில டைம் வந்து அது போய் சாப்பிட்ரும். மியூக்கோஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்க குடல்ல வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அந்த இன்ஃப்ளமேஷன் வரனால உடம்பு ஃபுல்லா சிஸ்டமிக்காவும் இன்ஃப்ளமேஷன் வரும். நிறைய இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்க்குலாம் இந்த குடல்ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து அடிக்குவேட்டா ஃபைபர் கொடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபரும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இதுல இருந்து சோர்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு வீக்காக கனெக்ட் பண்ணுங்க. ஒரு 20 to 30 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் கிரெயின்ஸ், இந்த மில்லட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து சிறுதானியங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைபரும் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரே சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டேஸ். அப்படி எடுத்தோம்னா எல்லா வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாவும் ஹாப்பியா இருக்கும். அந்த டைவர்சிட்டியும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? செகண்ட் நம்ம வந்து ப்ரோபயோட்டிக் பார்ப்போம். ப்ரோபயோட்டிக் வந்து லைவ் பாக்டீரியல் கல்ச்சர்ஸ். ஸோ லைவ் பாக்டீரியல் கல்ச்சரை நம்ம சாப்பிட்றது தான் வந்து ப்ரோபயோட்டிக் வந்து இன்டேக். ஸோ ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று தயிர் நம்ம வந்து பாலை இது பண்ணி வச்சு அது ஃபெர்மெண்ட் ஆகி நமக்கு வந்து தயிர் மாதிரி வருது. அதில் அந்த பாக்டீரியல் கல்ச்சர் இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த பாக்டீரியா நம்ம எடுக்கச்சோம். அந்த பாக்டீரியா உள்ள போயிட்டு நமக்கு வந்து நல்ல அந்த என்வாயர்மெண்ட்டை அடிஷ்னலாக பாக்டீரியா ஆடுது. டைவர்சிட்டியும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பழைய சோறு, ஃபெர்மெண்டட் ரைஸ். நம்ம பழைய சோறு சாப்பிட வச்சோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம 1 டேக்கு முன்னாடியே நம்ம அந்த சாப்பாடு வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். அதில் வந்து நிறைய நம்ம இப்போ பாக்டீரியாலாம் நிறைய வளர்ந்து அந்த ஸ்டார்ச் எல்லாம் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அது ஒரு ஃபெர்மெண்டட் ரைஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம குடிக்கச்சோம் அதில் நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இதை எடுக்கச்சும் நம்ம உள்ளே போயிட்டு அந்த குட் பாக்டீரியா கூட இது ஆட் ஆயிரும். ஸோ வெரைட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ இந்த தயிர் அண்ட் இந்த பழைய சாதம் இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து நமக்கு ப்ரோபயோட்டிக். இந்த ப்ரோபயோட்டிக்ல வந்து பாக்டீரியாவும் இருக்கும், பிளஸ் வந்து அந்த பாக்டீரியா வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்றனால உள்ள அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸும் சில டைம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து போஸ்ட் பயோட்டிக். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரீபயோட்டிக்கை வந்து நம்ம உள்ள போடுறோம். பாக்டீரியா வந்து உள்ள இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து ப்ரீபயோட்டிக்கை வந்து சாப்பிட்டு வந்து நமக்கு அதனால சில ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பியூட்ரேட்டு, அசிட்டேட்டு, ப்ரோபியனேட், இந்த மாதிரி வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். சில டைம் வந்து பாக்டீரியல் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும், உடஞ்ச பாக்டீரியல் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நம்ம கட்ல இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த இம்யூனிட்டியை ப்ரைம் பண்ணும். பாடி கூட இம்யூனிட்டியை டிஃப்ரெண்ட் பாக்டீரியல் ஆன்டிஜென்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரைம் பண்ணும். அதே மாதிரி சில டைம் வந்து ஹார்மோனல் சப்ஸ்டன்சஸ் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து போஸ்ட் பயோட்டிக். இந்த போஸ்ட் பயோட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து கட் லைனிங்கை வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த ஆட்டோ இம்யூனிட்டிலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். நம்ம பாடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜர் சைட் ஆஃப் இம்யூன் இது வந்து கட்டு தான். அங்கே ஒரு 70% ஆஃப் த இம்யூன் செல்ஸ்லாம் வந்து அங்கே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து நமக்கு டைரக்டாக எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஸ்கின்னு, லங்ஸில் நம்ம டைரக்டாக சுவாசிக்கிறோம், பாக்டீரியா உள்ள போகலாம். அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றோம், அதில் நிறைய பாக்டீரியா இருக்கும், அது வந்து கட்டு போகும். ஸோ கட்டு தான் வந்து மேஜர் ஏரியா ஆஃப் இம்யூன் ப்ரைமிங் அண்ட் இம்யூன் செல்ஸ்லாம் அங்கே இருக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டோஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன். அவங்களுக்கு வந்து இம்யூன் செல்ஸ் வந்து அவங்க பாடியில் உள்ள ஓன் நேட்டிவ் செல்ஸே வந்து நமக்கு அகேன்ஸ்டா வந்து அட்டாக் பண்ணி இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். அது வந்து ஒரு மிஸ்டைரக்டட் இம்யூன் ரியாக்ஷன் மாதிரி. அதுக்கு ஒரு பிரைமரி ரீசன் சிலர் சொல்றது வந்து கட்ல உள்ள இஷ்யூஸ்னால. ஸோ இப்போ இந்த கட்ல வந்து நமக்கு வந்து இந்த போஸ்ட் பயோட்டிக்ஸ், அந்த பாக்டீரியல் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் இருந்துன்னா அது நம்ம இம்யூனை வந்து கரெக்டாக ப்ரைம் பண்ணி இது சொல்லுது. ப்ளஸ் அந்த கட் லைனிங்கை வந்து கிளியராக இம்பெனிட்ரபிளாக பண்ணுது. ஸோ வந்து அன்னெசரியாக வந்து இந்த பாக்டீரியாஸ்லாம் நம்ம வயத்துக்குள்ளேயோ கட்டுக்குள்ளேயோ இது பண்ணி ஒரு இம்யூன் ரியாக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து வராமல் இது தடுக்குது. ஸோ போஸ்ட் பயோட்டிக்ஸுக்கு நம்ம ஒன்றும் பண்ணாண்டா, ஜஸ்ட் நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ் எடுத்துட்டு ப்ளஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்தோம்னா இந்த போஸ்ட் பயோட்டிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்குக்டு இது சாப்பிடணும், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஏன்னா குக்கிங் ப்ராசஸ்ல வந்து நமக்கு கொஞ்சம் ஆல்டரேஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து ரெசிஸ்டன்ட், ஒன்று வந்து சாலிபிள் ஃபைபராக இருக்கும், இன்னொன்று வந்து இன்சாலிபிள் ஃபைபராக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஜூஸில் வந்து ஜூஸ் அடிச்சுட்டு
அதில் ஒரு ஜூஸ் மட்டும் எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறோம்ல, அந்த ஃபில்டர் பண்ணுறது வந்து இன்சாலிபிள் ஃபைபர். ஜூஸ்லேயே கொஞ்சம் ஃபைபரும் இருக்கும், அது வந்து சாலிபிள் ஃபைபர். இந்த இன்சாலிபிள் ஃபைபர் தான் வந்து கட் பாக்டீரியாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று.